என்ன பிடிக்கிட்டியா? மீசை மட்டும் பெருசா வச்சிருந்தா கரப்பாம்பூச்சி கொடுத்தானா மீசை இருக்கு. பெரம்பலூர்ல வந்தோம், நீ கல்லடிச்ச. டேய் சிதம்பரத்துக்கு வரேன்டா, சிதம்பரத்துக்கு வரேன், பார்த்துருவோண்டா. ஏய் திருமாவளவனே, நீயா நான் பார்த்துருவோண்டா. சிதம்பரத்தில் நாங்க மீட்டிங் போறோம்டா. இதே பறையர் சாதி பற்றும் பிரசாதி நட்பும்னு சிதம்பரத்தில் மீட்டிங் போடுறேன். உன்னால என் கொடுங்க முடியுமாப்பா? திருட்டு பயல வந்து கல்லு விடுற, கொடி எடுத்து போடுற. தர்மபுரியில உன் கொடி ஏத்த முடியலடா. இதோ இருக்கிற அந்த கள்ளக்குறிச்சியில ஒரு பெரிய கட்டை கட்டி ஒரு 50 அடி 60 அடியில கொடி வைக்கிறான். நீ ஏத்திட்டு போன உடனே அந்த கொடியை இழுத்து ரெவன்யூ கடாசுது, உடைச்சு போடுது. என்ன பிடிக்கிட்டியா? மீசை மட்டும் பெருசா வச்சிருந்தா கரப்பாம்பூச்சி கொடுத்தானா மீசை இருக்கு. கரப்பாம்பூச்சி கொடுத்தா மீசை இருக்கு. ஒரே ஒரு 20 ரூபாய் இட்டு போதும் அந்த கரப்பாம்பூச்சி ஒழிக்கிறதுக்கு. இன்னும் கதை காட்டுறீங்க. சரி, சண்டை போடக்கூடாது. ஏற்கனவே நம்ம இளைஞர்கள் வந்து படிச்சுட்டு அவன் கேஸை வாங்கி வேலை இல்லாமல் கிடக்கிறான். திரும்பவும் நாம் இந்த இளைஞர்களை சண்டை போட விடக்கூடாது அப்படின்னு சரி படித்தோம். நாம் பிற சாதிகளோடு ஒற்றுமையாக இருந்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நாம் போவோம்னு பார்த்தா கரப்பாம்பூச்சிக்கெல்லாம் மீசை வரும்னா ஒரிஜினல் பறையனுக்கு எவ்வளோ வரும்? குரு காடுவெட்டி குரு அவர்கள் சொன்ன மாதிரி பண்டாரப்பைய கிளிஜோசியக்காரன் உனக்கு இவ்வளோன்னா, அப்போ உண்மையான ரெட்டமலை சீனிவாசன் வாரிசுகளாக இருக்கிற எங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? போட்டு பார்த்துருவோம்டா, நீயா நாங்களான்னு.